ம். நான் செல்வச்சந்திரன் கதைக்கிறேன். 2017 இருந்து இந்த கழுத்துகள் திருப்பி இல்லாமல் கொள்ளையில்லாமல் அசைய முடியாமல் பெரும் அவஸ்தப்பட்ட போது யாழ்ப்பாண டாக்டர்கிட்ட போய் காட்டியும் அது சரி வராமல் இப்போ இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் செய்தான். அவற்ற பிரச்சனையோட அதில் இந்த குத்துளைவுகள் இதெல்லாம் கொஞ்சம் காலமாக சுவப்பட்டு தெரிஞ்சனான். அதுக்கு பிற்பாடு இப்போ இடையிட்டு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திடீரென்று இந்த கை வழங்கா வந்த பிற்பாடு திரும்பவும் அந்த டாக்டர்கிட்ட தான் போனான். போயிட்டு காட்டும் போதுதான் மருந்துகளை தந்து விட்டு கிளினிக் மாறி போட்டுட்டு சொன்னார், நீங்கள் அந்த பிசியோதெரப்பியை செய்து கொண்டு வாங்க, அது உங்களுக்கு சரி வர வேண்டும். அப்போ அப்படி நான் செய்து கொண்டிருக்கும் போது நிறைய ஜனங்கள் பேசிச்சுனா அது கரண்ட் வந்து ஃபுல்லா நடுவில் தொடர்ந்து பிடிச்சாட்டா எல்லாம் காய்ச்சி ஒரே எல்லாம் இதை ரத்த ஓட்டங்களை கட்டுப்படுத்தி போட்டு நீங்க அதை விட வேற இங்கே நாம இது நல்ல ஒரு டாக்டரை பார்த்து இதுகளுக்கு வேற யாரும் இதை பார்த்து கொண்டு இருந்து சொன்ன போதுதான் கரவட்டி சிறியண்ணே என்றால் தான் சொன்னார், இப்படி நல்ல மாதிரி எல்லாம் செய்து கொண்டிருக்கார் இந்த டாக்டர் வந்து வீட்டிலேயே வந்து செய்கிறார். போற இடத்துக்கு நல்ல மாதிரி எல்லாம் டாக்டர் சிவகுமார்கிட்ட தான் இப்ப வந்து இதெல்லாம் நான் செய்த போது ஒரு இதெல்லாம் நான் செய்த போது ஒரு 20 நிமிஷத்துக்கு இடையிலேயே எனக்கு நிறைய ஒரு சுவத்தை காட்டக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. அதனால எனக்கு இனி தொடர்ந்து இவர்கிட்டயே நான் செய்து முடித்து எனக்கு சுவப்படுத்தி தருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்ப எனக்கு இப்ப கழுத்துகள் அசைக்கக்கூடிய மாதிரி இருக்கு, கைகள் எல்லாம் உயர்த்தக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படி நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதனாலே சிவகுமார டாக்டருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.